Hi everyone. We'll wait for few more minutes for people to join. Then நம்ம ஒரு 5 minutesல we can start the webinar. Right?
Good morning, everyone. Voice audible, Akka? Can you give a thumbs up? Yeah, thank you. Thank you. Yes, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். ஸோ அவங்க டாட்டரோட மேரேஜ் அந்த ரீசனை மனசுல வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. ஸோ எய்தர் நவ் இட் இஸ் எஜுகேஷன், பட் அட் சேம் டைம் பெண் குழந்தையோட மேரேஜ்க்கு நாங்க சேர்க்கிறோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா நகை சேர்க்க ஆரம்பிக்கணும், கோல்ட் சிட் போடுறது, இந்த மாதிரி ஒரு ஒரு விதத்துலயுமே வந்து நம்ம ஒரு சேவிங்ஸ் வந்து ஒரு பெண் குழந்தையோட மேரேஜ்க்காக நம்ம யோசிச்சு பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். பட் நிறைய விஷயங்கள் நம்ம நோட் பண்ண மறந்துடுறோம். எஸ், சேவ் பண்ணணும், கல்யாணத்துக்காக நம்ம சேவ் பண்ணணும், நம்ம குழந்தையோட கல்யாணத்தை வந்து நல்லபடியா நடத்தணும், இதெல்லாம் இருக்கு. பட் நம்ம என்னத்தை பார்க்க தவறிடுறோம், ஆர் என்ன தவறான யூனோ இடங்கள்ல நம்மளோட சேவிங்ஸை வச்சிருப்போம், இன்னும் பெட்டரா எப்படி பண்ணலாம். சோ தவறான சேவிங்ஸ் சொல்றதுக்கு விட இப்ப உள்ள காலத்துக்கு பொருந்தாத சேவிங்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இன்னும் கூட பெட்டரான இடத்துல எப்படி நம்ம சேவ் பண்ண முடியும், அதை இன்வெஸ்ட் பண்ணி எப்படி உங்க உங்க பெண் குழந்தைக்கு வந்து மேரேஜ் தாண்டி அவங்களுக்கு ஒரு சொத்தையோ இல்ல அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையோ அவங்களோட பண வழியா எப்படி நீங்க கொடுக்க முடியும், அதெல்லாம் வந்து ஒரு பேரண்டா அவங்களுக்கு நம்ம வந்து எமோஷனல் சப்போர்ட்டா இல்லாம பினான்சியல் சப்போர்ட் யூஸ்வலா கொடுக்குறோம். பட் ஒரு பாயிண்ட் மேல லெட்ஸ் சே அவங்களுக்கு ஒரு 20-21 வயசு ஆகும்போது அப்பதான் அவங்களுடைய லைஃப்ல வந்து அவங்களுடைய அடுத்த படி வேலைக்கோ இல்ல நெக்ஸ்ட் மேரேஜ்க்கோ அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி ரன் பண்றதுக்கோ அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது நம்ம சைட்ல இருந்து அவங்களுக்கு ஒரு ஒரு பினான்சியல் கார்பஸை எப்படி ஏற்படுத்தி கொடுக்க முடியுங்கிறது தான் இந்த வெபினாரோட நோக்கமே. ஸோ giving the deck to Aishwarya Mahesh, and she'll take it through. Thank you, Archana. Good morning, everybody. Inniki join pannithukku thank you so much. Saturday morning, it's a very interesting topic now discuss panna porudhu, and very happy to see a lot of women here today with us. So Archana sonna madri nama inniki see nama when we give birth to a girl daughter, a girl child, or a child in general, the moment we give birth நம்ம வந்து ஃபியூச்சர் பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நம்ம எப்படி ஓகே ஃபர்ஸ்ட் முதல் படி வந்து ஸ்கூல், அதுக்கு பியாண்ட் காலேஜ், அதுக்கப்புறம் கல்யாணம், அதுக்கப்புறம் how do we plan ahead? A lot of parents forget to plan ahead of marriage. அந்த மேரேஜோட அந்த ஸ்டேஜ்ல நிறுத்தி எஸ்பெஷலி ஃபார் அ டாட்டர் அந்த இண்டிபெண்டன்ஸ் நம்ம எப்படி கொடுக்க முடியும் நம்ம குழந்தைக்கு is what is very important, right? So how are you raising your daughter? We speaks நம்ம financial independence பேசுறோம், emotional independence பேசுறோம், societal independence பேசுறோம், mental independence பேசுறோம். ஆனா how much of this financial independence is actually being translated into their lives? நீங்க எப்படி இந்த விஷயத்தை பாக்குறீங்கன்னு chat boxல நீங்க போடலாம். When you raise your daughter, உங்களுக்கு அந்த ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னா உங்க டாட்டர் எங்க இருக்கணும்ங்கிற ஒரு நோக்கம் இருக்கு அப்படின்னு நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். There is no right answer or anything, so hesitate பண்ணாம நீங்க ஆன்சர்ஸ் சாட் பாக்ஸ்ல போடலாம். Okay, now a simple question. And that's not where it stops, right? அதுக்கு பியாண்ட் நம்ம வந்து நம்ம குழந்தை இன்னும் இண்டிபெண்டா இருக்கணும், யாரு மேலேயும் எதுக்காக
எந்த விஷயத்துக்காகவுமே டிபெண்டா இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இதுலதான் we raise our children, right? அதே மாதிரி தான் financially also we raise our children. So how far in that journey have you come? Will be a more interesting question to sort of answer maybe. Okay, நாங்க வந்து மைக் ஆக்சஸும் கொடுத்துருக்கோம். So if you feel like speaking, unmute பண்ணியும் பேசலாம். Chat boxல போட வேண்டாம்னா you can unmute yourself and speak. Okay, no worries. We'll move ahead in the presentation. So இது பிளான் பண்ணாததுனால how much has actually been costed in so statistics பார்த்தோம்னா we see that 1 in 3 Indian women leave work after marriage. I'm not pinpointing at anybody here, but I'm sure உங்க லைஃப்லயும் இந்த மாதிரி நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க, பேசியிருப்பீங்க, உங்க ஃபேமிலிலே யாராவது இருந்திருப்பாங்க. இப்படி அந்த சிச்சுவேஷன் வராம இருக்கிறதுக்கு தான் of course the world is becoming more progressive in terms of its thought, but நம்ம என்ன பண்றோம் to get there? Financial independence is very important, especially for women, right? We hear so many people talk about it, preach about it, but யார் ஆக்சுவலா பண்றாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியல. So நீங்க இந்த ஸ்டெப் எடுக்கிறது, putting your first foot forward, அதுவே ஒரு பெரிய விஷயம், right? Stats எல்லாம் பாத்தீங்கன்னா definitely against women தான் இருக்கு. Women's retirement corpus is 70% less than men. ஏன்னா most often than not வீட்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க, இல்லைன்னா அப்பா இருக்காங்க, அவரே பாத்துக்கிறாரு. நம்ம we don't pay heed to any of those things. So நம்மளுக்கு மோஸ்டாவே என்ன நடக்கிறது அப்படிங்கிறது கூட தெரியாது. என்ன இருந்தாலும் அப்பா பாத்துப்பாரு, இல்லைன்னா ஹஸ்பண்ட் பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவ்வளவு நாளா we've been going on. ஆனா that's we want to break that bias, we want to break that myth. Why can't there be a situation where we take charge of our own finances and நம்ம கால்ல நின்னு நம்ம சொல்றோம், என்கிட்ட எனக்கு வேண்டிய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் என்கிட்ட இருக்கு, நான் யார் மேலயும் டிபெண்டா இல்லை இதுக்காக, ரைட்? So what are we doing in our power to sort of make these stats look better? What is the real cost of not planning for these things is very evident that in these stats are definitely not in our favor. That is the real cost of not planning, right? So நீங்க உங்க டாட்டருக்காக எப்படி பிளான் பண்றீங்க, எவ்வளோ பிளான் பண்றீங்க, அதுதான் நீங்க you have to take stock of it, right? At a certain age there'll be a lot of things that எனக்கு என் பொண்ணுக்கு இது பண்ணணும், அவங்களுக்கு இந்த ஆசை எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நிறைவேற்றணும், அதெல்லாம் சொல்லும் போது you need to have something in the reserve to be able to action it out, இல்லையா? So அதுக்காக தான் நம்ம இந்த வெபினார்ல பார்க்க போறோம் that even ஒரு சின்ன ஸ்மால் சேவிங், ஒரு 5,000 rupees இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம்னா நம்ம how can we help our daughter, because we owe it to our daughters to be independent. We என்ன பண்றோம் most often than not that we inadvertently reinforce dependence. நம்ம சொல்லும் போதே சொல்றோம், உங்க கூட யாராவது இருப்பாங்க, அவங்க பாத்துப்பாங்க சொல்லிதான் நம்ம அனுப்புறோம். ஆனா what has to change now is உனக்கு தெரியும் உனக்கு என்ன பண்ணணும்னு, உன்கிட்ட you have the corpus, so now you take it forward from here, not being dependent on anybody. So how we build this wealth from here on is what is crucial, and how we build that wealth is what Archana and I will talk to you today. Okay, simple math. 5,000 SIP நீங்க உங்களோட குழந்தைக்கு ஆரம்பிச்சீங்கன்னா, as soon as your child is born, நீங்க அவங்க பேர்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறீங்க, right? By the time your child is 30,
your child will already have an investment corpus or a wealth corpus of 1 crore. Right? And the 1 crore that we are saying is Kodishwari. Right? Or நீங்க இதே 5,000க்கு பதிலா நீங்க 10,000 ரூபாய் SIP பண்றீங்க every month. அதே 5 yearsல ஸ்டார்ட் பண்றீங்க. நீங்க அந்த 1 crore வந்து 25 வயசுலயே by the time your child is 25 years old itself you would have reached. So the earlier you start, the better. In the 1 crore corpus is just not for your child's marriage. It is for your child to sustain, to be able to sustain even beyond that. எதுக்கு dependent இருக்கணும் தான் எங்க questioning, right? What if you raised your daughter to be a wealth creator? What would actually happen? Please feel free to unmute and answer. These are I feel like these are very interesting topics to talk about, especially in the Polagathla when we see so many women coming up, women empowerment. இதெல்லாம் பேசும்போது I think there's a lot of room for conversation here. The story doesn't end where கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம். The story doesn't end there. It has to go beyond. So please feel free to unmute and give us your thoughts. ஸோ நீங்க உங்களோட பெண் குழந்தைக்கு அவங்களோட 25-30 வயசுல அவங்களுக்கு நீங்க என்ன சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லலாம். ஸோ ஃபினான்ஷியலா அவங்களுக்கு இந்த கார்பஸ் நம்ம வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் மேரேஜ், அது தாண்டியுமே வந்து நமக்கு கடமை தொடர்ந்துட்டே தான் இருக்க போகுது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கோல்ட் அப்படின்னு ஒரு டிஃபால்ட்டா ஒரு கேட்டகரி இருக்கு. நான் அந்த மாதிரி யூஸ்வலா நாங்க கிளைண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அவங்களும் சொல்லுவாங்க, பொண்ணுக்கு வந்து கோல்டுல வச்சிருக்கேன் மேம், சிம்பிள், அதுக்கு அது அங்க அவளுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. பட் அது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க, கோல்டு மட்டும் போதுமா, இல்ல அவங்களுக்கு நீங்க என்ன அவங்களுடைய 30 வயசுலயோ இல்ல 25-30 அவங்களுக்கு அந்த கல்யாணம் பண்ணி கொடுக்குற டைம்லயோ அவங்களுக்காக நீங்க என்ன பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கிறதையும் நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். லைக் அமௌண்ட் நீங்க அவங்களுக்கு என்ன சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க, ஆர் நீங்க அன்மியூட் பண்ணி பேசணும்னாலும் பேசலாம். $50 lakhs plus gold. Okay. ஹலோ, சொல்லுங்க சார். மேடம், அதாவது நம்ம பெண் குழந்தை வந்து இன்னொரு அது கணவனா இருந்தா கூட அவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லாம இருக்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை முறை அமைச்சு கொடுக்கணும்னு பாக்குறோம். வருமானத்துக்காக. ஆமா, வருமானத்துக்காக. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னும் போது கட்டி கொடுக்குறது எங்க வேணா அமையலாம். இங்க லோக்கல் தமிழ்நாடு தான் பரவாயில்ல. சப்போஸ் அவர் கவர்மெண்ட் வேலை கிடைச்சி நார்த் இந்தியா போறாரு, அவங்க எங்க போனாலும் இவங்களுக்கு நிரந்தரமா ஒரு வருமானம் இருக்கணும். அப்ப இவங்க தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க, திருப்பி நார்த் இந்தியா போயிட்டாங்கன்னா, இப்ப ஆந்திரா போயிட்டாங்க, திருப்பி இந்த வேலை கட் ஆயிடும். இது ஃபண்டுன்னும் போது எங்கேயுமே கட் ஆகுது நம்மளுக்கு. அந்த மாதிரி நிரந்தரமா ஃபண்டு, ஒரே ஃபண்டுன்னு இல்லை, ஒரு கட்டு அந்த ஃபண்டோட மேக்ஸிமம் வேல்யூ வரும்போது ஷியாம் சார் மாத்தி கொடுத்துருவார் இல்லையா, போதும் அப்படின்னும் போது. ஹலோ, எஸ். ஸோ இப்போ ஒரு 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம அவங்க பேர்ல பண்றது, இல்லைன்னா நம்ம பேர்ல பண்ணிக்கிறது. ஸோ நம்ம பார்த்திருக்கோம், அவங்க பேர்ல, அதாவது குழந்தைங்க பேர்லயும் நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பண்ணலாம். இப்ப நீங்க எப்படி வந்து ஒரு சுகன்யா சம்ருத்தி யோஜனா, அதாவது உங்களுக்கு வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பெண்களுக்காக, அதாவது பெண் குழந்தைங்களோட படிப்புக்காக, அவங்களோட கல்யாணத்துக்காகவே லாக்இனோட உள்ள
மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாமே இருக்கு இங்க. சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கறதுதான் விஷயம். இப்ப கோல்ட்னாலுமே வந்து நீங்க பிசிக்கலா வாங்கி அங்க தனியா சேர்த்து வைக்க போறீங்க. பட் அவ பேர்லயே அவளுக்கு ஒரு அசெட் கிரியேட் ஆகுது, அவளுக்கு தெரியணுங்கிற அவசியம் இப்ப கிடையாது. பட் அவங்க பேர்லயும் ஒரு மைனர் அக்கௌண்டா நம்ம கிரியேட் பண்ணிட்டு அதுல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டே வர முடியும். சோ எப்படி அவங்களுக்கு அந்த 25-30 வயசுன்னு ஆகும்போது அந்த சோ பேசிக்கலி அவங்க வந்து 18+ ஆனோன்னு கேவைசி அவங்களுக்கு பண்ண போறோம். ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அது போக போகுது. அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி 5 வருஷத்துக்கு ஒருக்கா இல்ல நம்ம ஃபண்ட்ஸ் எப்படி நாங்க ஆக்டிவா தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்க போறோம். சோ என்ன சேஞ்ச் நெசசரியா தேவைப்படுதோ அந்த சேஞ்சஸை நம்ம அந்த போர்ட்ஃபோலியோல பண்ணதான் போறோம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனா எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நம்ம ஒரு கார்பஸ் நம்ம பேர்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒய்ஃப் பேர்ல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோமோ அதே மாதிரி அவங்க அந்த குழந்தைங்களுக்காகவும் நம்ம வந்து ஒன்னு ஸ்டார்ட் பண்ணி அவங்க பேர்ல பண்ணணும். ஒரு பேங்க் அக்கௌண்ட் வெரி வெரி மச் நெசசரி ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கே நம்ம ஸ்கூல் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னு கிரியேட் பண்ணிடுறோம், மைனர் அக்கௌண்ட் ஒண்ணு. சோ அது மாதிரி வந்து அவங்களுக்கு என்ன யூஸ்வலா நம்ம பண்றோம் அப்படின்னா கோல்டு கண்டிப்பா அவங்களுக்காக நம்ம வாங்குறோம். ஏன்னா வந்து அதுக்கு ஒரு பிசிக்கல் யூஸ் இருக்கு. அவங்க வந்து நாளைக்கு நம்ம அவங்க அதை போட்டு அழகு பார்த்துதான் அனுப்ப போறோம். சோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு பிசிக்கல் யூஸ் ஒண்ணு இருக்கு. ஒரு ட்ரெடிஷனல் நிறைய பாலிசிஸ் சில்ட்ரனுக்கு பேர்ல வந்து நம்ம பாலிசிஸ் வாங்குறோம். ஆர் நம்ம ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட்ல அவங்களுக்காக நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இது நம்ம யூஸ்வலா பண்றோம். பட் எல்லாம் ரேரா பாத்தீங்கன்னா இப்ப அவ்வளவு வந்து நிறைய பேர் வந்து அவங்களுடைய அந்த பெண் குழந்தையோட பேர்ல ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றதோ இல்ல அவங்களுக்கே வந்து ஒரு சர்டைன் ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களும் அவங்களோட மணியை மேனேஜ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா அங்கதான் ஒரு கேள்வியே இருக்கு. இப்போ நாங்க மெயினா இதுல இருந்து சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க எப்படி உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கோ உங்களோட குழந்தைங்க பேர்லயும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றது வந்து நீங்க திங்க் பண்ணணும். எஸ்பெஷலி பெண் குழந்தைங்கும் போது அவ யாரும் டிபெண்ட் பண்ணி இல்லாம இருக்கிறதுக்கான கார்பஸ் நீங்க அவங்களுக்கு ஏற்படுத்தி தரணும். ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு பணத்தை புரிஞ்சுக்கிறது வந்து சின்ன வயசுல இருந்தே நம்ம நிறைய விஷயம் சொல்லுவோம். இதை நீங்க செலவு பண்ணாத, இதை இப்படி பண்ணாத, இதை நீ சேவ் பண்ண ஆரம்பி. அம்மா சரி அப்பாவும் சரி ஒரு வகையில அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டை சொல்லி கொடுத்துட்டே தான் இருக்கோம். பட் அந்த சேவிங்ஸோடயே அவங்கள நிறுத்தி அவங்கள திரும்பவும் இன்னொரு அம்மாவாகவோ இல்ல ட்ரெடிஷ்னலாவே அவங்க மைண்ட் செட் அவங்களும் கோல்டுலயே பண்ற மாதிரியோ இல்லாம அவங்களுக்கு அவங்களோட மணியை மேனேஜ் பண்றதை எடுத்துட்டு போக வேண்டியது இப்போ நீங்க இந்த வெபினார் அட்டென்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு தெரியுது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். இப்போ அதே தான் நீங்க உங்க பெண் குழந்தைங்களுக்கும் எடுத்துட்டு போக ட்ரை பண்ணணும். சோ அவளுடைய ஒவ்வொரு பெண் குழந்தைக்குமே எங்களுடைய கருத்துப்படி கண்டிப்பா அவங்களுக்கு எனி சுச்சுவேஷன்ல ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு 1-2 லட்சம் லிக்விட் ஃபண்டா இருக்கணும். நீங்க மொத்தமா எடுத்து கொண்டு போய் 1 லட்சமோ 2 லட்சமோ இன்னைக்கே பண்ணணுங்கிற ஐடியா கிடையாது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் மேபி 3 வருஷமோ 4 வருஷமோ எடுத்து அவங்களுக்கு 1-2 லட்சம் வரைக்கும் ஒரு அவசர தேவைன்னா அவங்க எடுத்துக்கிறதுக்கு நீங்க போட்டு அனுப்புற அந்த நகையையோ இல்ல அந்த குழந்தைக்காக நீங்க வச்சிருக்க நகையையோ அவங்க எடுத்து யூஸ் பண்ணாத மாதிரி இது எல்லாமே நம்ம லாங்கர் டேர்முக்கு தான் பேசுறோம். அதாவது மேபி இப்போ உங்க குழந்தை வந்து ஸ்கூல்ல இருக்கலாம், இல்ல அவ 10th ஸ்டாண்டர்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கலாம், இல்ல அவ காலேஜ் போயிருக்கலாம். சோ இந்த ஸ்டேஜ்ல எனி ஸ்டேஜ்ல உங்களோட பெண் குழந்தை இருக்கலாம். பட் அவங்களுக்கு அவங்களோட வேலைக்கு அவங்க முதல் படி எடுத்து வைக்கிறாங்கும் போது நம்ம சைட்ல இருந்து இந்த 3-4 விஷயங்களை அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து அவங்களோட பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அவங்க கிட்ட எப்பவுமே கூட இருக்கும். சோ ஆஸ் அ பேரண்டா நம்ம நிறைய விஷயம் பாக்குறோம். மேபி அது வந்து எவென்ச்சுவலி ஒரு நல்ல பையனை அவங்களுக்காக தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் கூட இந்த நம்ம மாநிலங்கள்ல நம்மளுடைய நாட்டுல நடக்குது. பட் எமர்ஜென்சி அவங்களுக்கு பினான்சியலி அவங்களுக்கு நம்ம என்ன ஃப்ரீடம் ஏற்படுத்தி தரோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல படிக்க வைக்கிறோம், இதுக்கெல்லாம் நம்ம இறங்கி யோசிக்கிறோங்கும் போது அவங்களுக்கு இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் அவங்களுடைய லைஃப்ல அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது சில முக்கியமான விஷயங்கள் நம்ம அவங்களுக்கு பண்ணி தர வேண்டியதா இருக்கு. இல்ல அவங்களுக்கே ஏற்படுத்திக்கிறதுக்கு நீங்க சொல்லி தரணும். சோ அவங்க கண்டிப்பா முதல் சம்பளங்களோ வாங்கும் போதோ இல்ல நீங்க அவங்களுக்காக பில் பண்ணணும்னு நினைச்சாலோ முதல்ல உங்க கண்ணுக்கு வர வேண்டியது எமர்ஜென்சி ஃபண்ட் தான். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு எஸ்ஐபில போடுறோம், எல்லாமே பண்றோம். ஒரு எமர்ஜென்சி போது இதை மொத்தத்தையும் நம்ம எடுத்து நம்ம எமர்ஜென்சியை பாக்குறதுக்கு பெட்டர் நம்ம எமர்ஜென்சி ஃபண்ட் ஒண்ணு வச்சிருக்கோம். 1 to 2 lakh வரைக்கும் ஒரு லிக்விட் ஃபண்ட்லயோ இல்ல வந்து நீங்க பேங்க் அக்கௌண்ட்லயோ இல்ல நீங்க எஃப்டிலயோ எதுலயோ போட்டு வச்சுக்கோங்க. ஒரு அவசரம்னா அதை யூஸ் பண்ணணும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸை டச் பண்ணக்கூடாதுங்கிற பேசிக் சென்ஸை நம்ம டாட்டர் அவங்களுக்கும் சொல்லி தரணும், நம்மளும் அதை ஃபாலோ பண்ணணும். சோ எல்லா பெண் குழந்தைக்குமே கண்டிப்பா ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் தேவைப்படுது. அது நம்ம 1 to 2 lakh அது லிக்விட்ல நம்ம அவங்களுக்காக வைக்கணும். தென் ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக விமனுக்கும் ஸ்பெசிபிக் ஆட் ஆன்ஸ் தேவைப்படுது. ஏன்னா
ஒரு யூஸ்வலா வந்து விமென்க்குன்னு ரிலேட்டட் இல்னஸஸ் வந்து சில குறிப்பிட்ட இல்னஸஸ் இருக்கு. அதை ட்ரீட் பண்றதுக்கு மாதிரி ஆட்-ஆன்ஸ் இருக்கும். பிளஸ் மெட்டர்னிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே எல்லாம் கிடைக்காது. சில இன்சூரன்ஸ் பாலிசியில பாத்தீங்கன்னா விமென்காகவே ஸ்பெஷலா HDFC மாதிரி சில கம்பெனிஸ்ல இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் வச்சிருக்காங்க. HDFC எர்கோ மாதிரி. சோ அவங்களுக்கு ஒரு 5 to 10 lakh ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அந்த போஸ்ட் மேரேஜ் அவங்க ஃபேமிலி ஆட் பண்ணிப்பாங்க. 10 lakhங்கிறத 20 lakh ஆக்கிப்பாங்க. அதுல இருந்து ஒரு 2-3 வருஷத்துல அவங்களுக்கு ஒரு வருஷத்துல அவங்களுக்கு மெட்டர்னிட்டியும் அதுல கவர் ஆகும். சோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒண்ணு ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் அபவ் ஆல் அவங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் க்ரோத் அவங்களுடைய லைஃப் கோல்ஸை அச்சீவ் பண்றதுக்கு மேபி அங்க போனதுக்கு அப்புறம் அவங்களே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கலாம். சோ அவங்களுக்கான ட்ரீம்ஸ் இன்னும் கூட ஜாஸ்தியா இருக்கலாம். மேபி அவங்க அந்த மாதிரி யோசிச்சு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போது ஆர் அவங்களுடைய பினான்சியல் கோல்ஸை ரீச் பண்றதுக்கு இந்த SIP வந்து அவங்களுக்கு பெரிய உந்துகோலா இருக்கும். அண்ட் நீங்க உங்க பேர்ல பண்ணும்போது கண்டிப்பா குழந்தைங்களை நாமினியா போடுறதுல எந்த விதமான தவறும் கிடையாது. சோ ஒரு பையன் பேரை போடணும் பொண்ணு பேரை போட வேணாங்கிற மாதிரி இல்லாம ஈக்குவல் ரைட்ஸ் ஈக்குவல் ஹேருக்கு நம்ம எப்படி கொடுக்கணும்னா போத் 50-50% கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி நீங்க கொடுக்கறதும் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டா இருக்கும். இதெல்லாம் நம்ம ஒரு பேரண்டா நம்ம இருக்கோம் இல்லைங்கிறத தாண்டி இதை அவ பயன்படுத்திக்க முடியும், அதுக்காக ஒரு வழிவகை நம்ம பண்ணி வைக்கணுங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு எமர்ஜென்சி ஃபண்டோ ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒரு பிளேஸ்ல இருக்கு. ஒரு SIP நம்ம ஒண்ணு அந்த குழந்தை பேர்ல பண்றோம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வளர 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 அவங்களுக்கு வந்து ஏன்னா இங்க நம்ம பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஓவர் லாங் பீரியட் ஆஃப் டைம்னா 10ல இருந்து 15 வருஷம் வரைக்கும் கூட இருக்கலாம். சோ 5 வருஷம்ங்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். சோ உங்க சைட்ல இருந்து ஒரு நல்ல கார்பஸ் அவங்களுக்கு வந்து நீங்க பில் பண்ணி வச்சிட்டீங்கன்னாலே வேற எந்த விஷயமும் அவங்களுக்கு தேவையே படாது. சோ அவங்களுக்கு 25 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்க பேர்ல வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கணும். ஒரு 1 lakh எமர்ஜென்சி ஃபண்டும் ஒரு ஓன் பேங்க் அக்கௌண்ட் அவங்களுக்கு இருக்கணும். அந்த ஓன் பேங்க் அக்கௌண்ட் வழியா இந்த ஃபண்ட்ஸை வந்து நீங்க அவங்களுக்கு பண்ணலாம். பிளஸ் SIP அவங்களுடைய பேர்ல அட்லீஸ்ட் ஒரு 2 ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் நீங்க பில் பண்ணலாம். சோ நாங்க இங்க நீங்க இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா 5000 ரூபாய் SIP நீங்க மாசம் மாசம் அவங்க பேர்ல பண்றீங்கனாலே அவங்களுக்கு 25 வயசு ஆகும்போது 30 வயசு ஆகும்போது அவங்களுடைய 1 கோடி அவங்க கையில இருக்கும். அப்படி பார்க்கும்போது 2ல இருந்து 3 லட்சம்ங்கிறது கண்டிப்பா வந்து பண்ண முடியாத விஷயம் கிடையவே கிடையாது. 1 கோடியே நம்மளால பண்ண முடியும் அவங்கள. சோ கோடீஸ்வரியா அவங்கள நம்ம வேற ஒரு வீட்டுக்கோ அனுப்பி வைக்க முடியுங்கும் போது நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண போறோம். அபோவ் ஆல் அவங்களுக்கான பினான்சியல் ஃப்ரீடம் நம்ம ஏற்படுத்தி தர போறோம். சோ அவங்க யாரையும் பினான்சியலி டிபெண்ட் பண்ணி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த விஷயத்தினாலதான் பயந்து பல பெண்கள் வந்து பல பிரச்சனைகளை வெளியில சொல்ல முடியாமலோ இல்ல அவங்க வந்து சில விஷயங்களை தங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோ ஏன்னா பினான்சியலி அவங்க டிபெண்ட்ங்கிற மாதிரி அவங்க மனசுல அது பதிஞ்சிருது. அதனாலயே வந்து இல்ல அப்படி வந்து இந்த மாதிரி எனக்கு ஒண்ணு நடக்குது அப்படின்னாலும் இதை நான் பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. ஏன்னா நான் ஒருத்தவங்க டிபெண்ட் பண்ணியிருக்கேன், என்னால தனியா போய் என்ன பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய பெண்களை நாங்களும் எங்க கோடீஸ்வரியில நாங்க ரீச் அவுட் பண்ணும்போது அவங்க கிட்ட பேசும்போது இந்த பயத்தை நாங்க பார்த்திருக்கோம். பட் அவங்க கிட்ட நாங்க சொல்றது கண்டிப்பா அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வைக்கிற குட்டி குட்டி பணத்தை தான் அவங்க வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஏதோ அவங்க டப்பால இருக்கு அவங்க ஒரு பேங்க் அக்கௌண்ட்லயே வச்சிருக்காங்க, எல்லா செலவும் போக அவங்க கிட்ட பேலன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. பட் அவங்களுக்கே தெரியாம அவங்களுடைய முதல் 5 லட்சத்தையோ முதல் 2 லட்சத்தையோ நாங்க குடுக்கிற டைமை விட கம்மியான டைம்ல அவங்களால அச்சீவ் பண்ண முடியுது. ஏன்னா அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கையும் அவ்வளவு ஒரு நிதானமான ஒரு லாங்கர் டேர்முக்காக அவங்க வந்து ஈஸியா ஒரு கால் வந்து பெண்கள் கண்டிப்பா எடுக்க முடியுது. அதனாலதான் நம்ம கோடீஸ்வரின்னு ஒரு ப்ரோக்ராமே நாங்க கிரியேட் பண்ணோம். ஏன்னா விமனுக்கு கண்டிப்பா தெரியணும் அவங்களோட பொட்டன்ஷியல், அவங்களாலையும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் அவங்களாலையும் இங்க இன்வெஸ்ட் பண்ணி அவங்க லாங் டேர்ம் வெல்த்தை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மேம் வந்து அவங்க வந்து பேசணும். நாங்க சிங்கிள் மதர் தான், ஒரு பொண்ணு இருக்கா ஜனனின்னு, அவங்களுக்கு வந்து 14 வயசு ஆகுது. அவங்க வந்து இப்போ 5000 ரூபாய் SIP வந்து ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க கோடீஸ்வரியில. சோ 10 வயசு ஆகும்போது ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப வந்து அவங்களுக்கு ஒரு 11 வயசு ஆக போகுது. சோ இப்போ நியர்லி ஒரு 3.5 lakh வரைக்கும் அவங்க சேவ் பண்ணிருக்காங்க. சோ இதை அவங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா 30 வயசு அந்த பொண்ணுக்கு வர டைம்ல 25-30 வயசுல கண்டிப்பா 50 லட்சத்துக்கு மேல அவங்களால தன் குழந்தைக்காக சேர்த்து வைக்க முடியும். சோ எதுவுமே வந்து நீங்க எடுத்த உடனே பெருசா நான் போய் பண்ணணும் அப்படின்னு எந்த விஷயமும் நீங்க எஸ்பெஷலி
கோடீஸ்வரியில நினைக்கணும்னு இல்ல. உங்களால என்ன உங்க பெண் குழந்தைக்காக பண்ண முடியுதோ அதை நீங்க ஆரம்பிக்க போறீங்க. எதுல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் பதிலா நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். சோ ஏன்னா நிறைய ஃபண்ட்ஸ் இருக்கு, நிறைய இன்னும் ஆப்ஷன்ஸ் வெளியில இருக்கு, எது எனக்கு கரெக்டா இருக்கும். சோ எல்லா இடத்துலயும் பொருளை விற்கிறதுக்கு பதிலா பொருளை விற்கிறது தான் நீங்க பார்த்திருப்பீங்க. இங்க உங்க குழந்தைக்கான சொல்யூஷன் தான் நாங்க சொல்ல போறோம். சோ அவங்க எதுல போட்டா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறது வந்து எந்த ஃபண்ட்ல அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணா பெட்டர் ஆப்ஷனா இருக்குங்கிறது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் எங்களோட ஹெல்ப் உங்களுக்கு தேவைப்பட போகுது. அதை தாண்டி இந்த மாதிரி எங்களால முடிஞ்ச அளவுக்கு வெபினார் மூலமாகவோ இல்ல எங்களோட ஒர்க் ஷாப் மூலமாகவோ பெண்களுக்கு நாங்க கண்டிப்பா வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றதுக்காக எங்களால முடிஞ்ச விஷயங்களை நாங்க பண்ணிட்டே தான் இருக்க போறோம். சோ மிஸ்டேக்ஸ் வி மஸ்ட் நாட் ரிப்பீட். நம்ம ரிப்பீட்டே பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னா, மெயினா வெட்டிங்காக மட்டும் பிளான் பண்றது, எல்ஐசி கோல்டு மட்டும் ரிலை பண்ணி இருக்கிறது, கோல்டு போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமையும், இன்னொரு டைம் வரட்டும் நான் கொஞ்சம் பணம் நல்லா சம்பாதிச்சுட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஐடியா இல்லாமையும், இந்த மூணுத்தையும் யூஸ்வலா பண்றதை விட்டுட்டு கண்டிப்பா அவங்க பெட்டர் டைம்காக வெயிட் பண்ணாம உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். I also want Aishwarya can put her final words before just closing the webinar. So I'm sure இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுக்கு அப்புறமா a lot of you are thinking ahead. இனிமே நான் என் பொண்ணுக்காக என்னெல்லாம் பண்ணலாம், எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், அதெல்லாம் I'm sure a lot of you are thinking. So let your daughter or let your wife be the next Kodishwari only if you let her be, right? So let's take this as a positive step towards women empowerment and financial independence and all of that. And நம்ம கோடீஸ்வரி ஆயிட்டே போலாம் while also not being dependent on our respective men at home. So அதோட we close today's webinar. உங்களுக்கு ஏதாவது questions, feedback இல்லைன்னா ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும்னா please feel free, unmute பண்ணி பேசலாம், இல்ல chat boxல போடலாம். ஹலோ ஹலோ, எஸ் மேம், குழந்தைங்க கிட்ட இந்த ஃபினான்ஷியல் எஜுகேஷனை பத்தி பேசுறதுக்கு ரைட் ஏஜ் என்னன்னு இருக்கும்? இது ஆக்சுவலா ஒரு ரொம்ப ட்ரிக்கியான கொஸ்டின். ஆனா நீங்க முதல்லயே ஆரம்பிச்சு விட்டு ஒரு மேபி when they're 14, 15 நீங்க you can start talking about it. எவ்வளவு புரியும் இங்கறத நம்ம you will have to gauge. இல்லைன்னா உங்க குழந்தை பொறுத்து தான் அது நம்ம இது பண்ண முடியும். ஆனா நீங்க ஆரம்பிச்சு விட்டு ஒரு மேபி at 15, 16 கண்டிப்பா புரிய ஆரம்பிச்சிடும். அப்போதான் மேபி நிறைய குழந்தைங்க வந்து வீட்டுல வந்து கேட்பாங்க, how much is my father earning, என்ன பிசினஸ் பண்றாங்க, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்கும் போது யூ நோ தட் சரி இப்போ இந்த வயசுல சொன்னா கரெக்டா இருக்கும். ஸோ தட் மேபி யூ கேன் ட்ரை. அண்ட் குழந்தைங்களா இருக்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணிடும் as early as possible, which means ஏதோ ஒன்று நம்ம வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாக்கெட் மணி நம்ம கொடுப்போம், அது மாதிரி நம்ம அவங்களை சேவ் பண்ண வைக்க சொல்லி அதுல அவங்கள ஒரு பொருளை வாங்க வைக்கணும். ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டி கோல் செட் பண்ணலாம். நீங்க இந்த பணம் சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல இருந்து நம்ம இந்த ஆர் மேபி நம்ம 2-3 பாக்ஸ் கொடுத்து இதுல நீ இந்த ரீசனுக்கு போடு, இதுல நீ வந்து நெக்ஸ்ட் இயர் உனக்கு இது வாங்கணும்னு சொன்ன இல்லையா, அதுக்காக நீங்க இதுல சேர்த்துட்டே வா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எது இம்பார்ட்டன்டா இருக்கும்னு ப்ரியாரிட்டைஸ் பண்ண சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 3 அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி. ஸோ கொஞ்சம் அவங்களுக்கு புரியுற வகையில நம்ம சீரியஸா போய் பேசணும்னு இல்லை, அப்படியே போற வேலையிலேயே கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்கு ஃபினான்ஸ் பத்தி நம்ம சொல்லிட்டே தான் இருக்கணும். ஏன்னா வந்து நம்மளே வந்து யூபிஐ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யூபிஐன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா செலவு பண்றோங்கிறதே நமக்கு தெரியாது. எங்க வெளியில போனாலும் டக்குன்னு நம்ம போன் எடுக்கிறோம், பண்றோம். கையில இருந்து செலவு பண்றதப்போ இருந்த ஒரு ஒரு நம்ம கையில பணம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தாண்டி இப்ப வந்து எல்லாமே யூபிஐ ஆயிடுச்சு, எல்லாமே வந்து ஆன்லைன் ஆயிடுச்சு. ஸோ திடீர்னு போனா நம்ம அமேசான்ல ஒரு ட்ரெஸ் பார்த்தா வாங்கணும் தோணுனா வாங்குறதுக்கு, ஏன்னா ஈஸியா யூபிஐ வழியா பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஏன்னா முன்ன நீங்க கிளம்பி இங்கிருந்து ஒரு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டோ இல்லை இனி ஒரு நீங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற ஒரு டவுனுக்கோ போய் அங்க போய் நீங்க துணியை பார்த்து எடுத்துன்னு அவ்வளோ ப்ராசஸ் இருந்தப்போ இப்ப எல்லாமே அட் த டோர் ஸ்டெப் மாதிரி ஆயிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து அஃப்கோர்ஸ் நம்ம குழந்தைங்க வளரும் போதும் அவங்க கிட்ட ஜிபே கொடுத்துட்டு நம்ம பே பண்ண சொல்றதோ இல்ல அவங்களுக்கும் இது இவ்வளவுதான் பணம்னா நீங்க ஜஸ்ட் அப்படி செலவு பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இல்லாம அதோட சீரியஸ்னஸ் நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கணும். அது அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பிளேஃபுல்லான மேனர்ல கூட அவங்களுக்கு புரிய வைக்கலாம். சோ அதை நம்ம சீரியஸா எடுத்துட்டு போய் நீ செலவு பண்ணாத, நீ இப்படி பண்ணக்கூடாது அந்த மாதிரி சொல்லணும்னு அவசியம் இல்ல. சோ அது மாதிரி இல்லாம நீங்க இந்த மாதிரி கூட சீரியஸா இல்லாம நீங்க அவங்களுக்காக அவங்க பணத்தை சேவ் பண்ணி வைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து விமனை நல்ல சேவர்ஸா பார்த்திருக்கோம். அவங்களை நல்ல இன்வெஸ்டர்ஸா எடுத்துட்டு போக வைக்கிறதுக்கு தான் இந்த கோடீஸ்வரி ப்ரோக்ராமே நாங்க கிரியேட் பண்ணோம். சிமிலர்லி கிட்ஸா இருக்கிறதுல இருந்தே எல்லாருக்கும் ஒரு நல்ல சேவிங்ஸ் ஹேபிட்டை ஈஸியா நம்ம கிரியேட் பண்ண முடியும். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து குழந்தையா இருக்கிறதுல இருந்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது டிஃபால்ட்டா எனக்கு பெரியவளாகியும் அப்படியே நான் தொடர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு இப்ப வரைக்கும். சோ இது எனக்குன்னு இல்ல, உங்களுக்கும் ஒரு அதே மாதிரி நிறைய ஹேபிட்ஸ் இருக்கும். அதெல்லாம் சின்ன வயசுல நமக்கு பிடிக்கலனாலும் நம்ம அம்மா சொல்றாங்க, நம்ம வந்து வீட்டுல சொல்றாங்கன்னு ஆரம்பிச்ச ஹேபிட்ஸ் தான். பட் இப்ப திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு நல்ல ஹேபிட் தான் என்ன ஒரு நல்ல ஸ்டேஜ் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கோம். ரொம்ப சின்ன ஹேபிட்டா இருக்கும். சோ அதே மாதிரிதான் வந்து நீங்களும் சின்ன வயசுல இருந்தே, சோ ஏஜ்ன்னு கேட்டா என்ன கேட்டா வந்து அவங்க வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் இல்ல மேபி அவங்க வந்து ஒரு தேர்ட் ஃபோர்த் போறதுல இருந்தே கூட நீங்க அவங்களுக்கு வந்து இந்த மணி ஹேபிட்ஸை சொல்லி தரணும். எது சோ இன்னும் நான் பாக்குறது என்னன்னா நம்ம கேட்கறது ஈஸியா கிடைச்சிரும். ஏன்னா ஒரே பொண்ணா இருக்கா, ஒரே பையனா இருக்கா, நாங்க வந்து இதெல்லாம் சந்தோஷமா அனுபவிக்கல, அவளாவது அனுபவிக்கட்டும்னு கேட்ட உடனே பொருளை வாங்கி தரதையும் நான் நிறைய இடங்கள்ல இப்ப பாத்திருக்கேன். ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸோட கிட்ஸ்க்குமே வந்து லைக் இப்போ நானா வந்து ஒரு விஷயம் போய் கேட்கறேன்னா எங்க அம்மா வந்து ஒரு 15-20 தடவை என்ன கேட்க வைப்பாங்க. நான் வந்து ஒரு 6-7 மாசம் உங்க பின்னாடி அலையணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் சைக்கிளை வந்து வாங்கி கொடுத்தாங்க 5th படிச்சப்போ. நான் அந்த 5th அந்த என் சைக்கிளை வாங்குறதுக்கு நான் 3rd இருந்து கேட்டுட்டு இருப்பேன். அப்போ 2 வருஷம் எடுத்தது. நீ இதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ண ஒரு தடவையும் நான் ஆசையோட பண்ணும்போது அப்புறம் தரேன். பட் அந்த டைம்ல எனக்கு 5th நான் கிடைச்சப்போ அந்த சைக்கிளை வந்து நான் வந்து 10th வரைக்கும் நான் அதை அப்படி பார்த்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு நான் கஷ்டப்பட்டு நான் கேட்டு எனக்கு அதுக்கு நான் வெயிட் பண்ணி எனக்கு கிடைச்ச பொருளுக்கு இன்னும் கூட எனக்கு அதுல வந்து ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது. நான் அது ரொம்ப நாள் யூஸ் பண்ணேன். பட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸ்க்கு வந்து எல்லாமே இன்ஸ்டன்டா கிடைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. நாட் டு பிளேம் எனிவன், பட் மேபி நம்ம அது கூட அதுல நீங்க எப்படி வந்து குழந்தைங்களுக்கு சேவிங்ஸ் ஹேபிட்டை கொண்டு வரலாம், அதை நீங்க இன்னோவேட்டிவா அஸ் அ பேரண்டா உங்க குழந்தை எப்படி வந்து உங்க கூட இருக்காங்களோ, உங்களோட கம்யூனிகேஷன் பேட்டர்ன் என்னவோ அதை பொறுத்து நீங்க அந்த குழந்தைங்களுக்கு நீங்க அந்த எஜுகேஷனை கொண்டு வரலாம். பட் இப்போல இருந்தே நீங்க அந்த சேவிங்ஸ் ஹேபிட்டை ஆண் குழந்தை பெண் குழந்தைன்னு இல்லாம சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ஒர்க் போகும்போது அவங்க இதுல வேணா இன்வெஸ்ட் பண்ணட்டும், கோல்டு, ரியல் எஸ்டேட் இல்ல ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஹேபிட் தானா அவங்களுக்கு வந்துடும். சோ அதை பத்தி நீங்க அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சுதான் ஆகணும். ஹலோ. சோ யா இப்ப வந்து குழந்தைங்க சொல்லுங்க சார். பேர்ல வந்து எம்எஸ் ஸ்டார்ட் பண்ணோம்னா இப்ப அடிஷனல் லம்சம்ஸ் ஏதாவது சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் 10,000 20,000 வந்து நம்ம வந்து அடிக்கடி அதை ஆட் பண்ண முடியுங்களா? இப்ப என் பேர்ல ஒய்ஃப் பேர்ல பண்றப்ப யூபிஐ வழியா நாங்க அமௌண்ட் ஆட் பண்ணிடுறோம். பட் குழந்தைங்க அக்கௌண்ட்ல இருந்து பண்றது அது ரொம்ப ப்ராப்ளமா இருக்குதுங்களே. சார், சோ நாங்க எங்க சைட்ல எப்படி பண்றோம்ங்கறத ஐடியா உங்களுக்கு தரேன். குழந்தைங்க பேர்ல நாங்க ஓகே. பண்றோம், அடிஷனலும் நாங்க வாங்குறோம். இட்ஸ் லைக் நீங்க உங்க ஓகே. அக்கௌண்ட் மாதிரி தான் அவங்க அக்கௌண்ட்டும். ஏன்னா நீங்க அவங்க பேர்ல ம். ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆள் கார்டியனா இருப்பீங்க இல்லையா பேங்க் அக்கௌண்ட்ல. ஆமா. லெட்ஸ் சே இப்ப மேம் வந்து கார்டியனா இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள வச்சுதான் ஆமா. எங்க அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். சோ முதல் தடவை நாங்க யூஸ்வலி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா மேண்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து நாங்க கிரியேட் பண்ணிடுவோம். சோ விச் மீன்ஸ் ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 1 லட்சம் வரைக்கும் நாங்க மேண்டேட் போட்டுருவோம். மேண்டேட்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க அலோவ் பண்றீங்க, பணத்தை ஆட்டோ புரியுது டெபிட் புரியுது. பண்ணுறீங்க. ஆமா, ஆனா அது ஓகே. எஸ்ஐபிக்கு மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது நம்ம இந்த மாதிரி ஒன் டைம் பண்றதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நாளைக்கு 10,000 ரூபாவோ இல்ல 5,000 ரூபாவோ அது அந்த குழந்தையோட அக்கௌண்ட்ல இருந்து டெபிட் ஆகி அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பர்ச்சேஸ் ஆயிடும். சோ எஸ்ஐபி லம்சம் ரெண்டுமே வந்து கண்டிப்பா பண்ண முடியும். ஓகே. அது பேங்க் அக்கவுண்ட் எல்லாமே நீங்களே பார்த்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்களா? ஏன்னா இப்போதைக்கு வரைக்கும் நாங்க வந்து குழந்தைங்க பேர்ல பண்ணல. என் பேர்ல ஒய்ஃப் பேர்ல தான் பண்றோம். பட் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல பண்றோம். பட் குழந்தைங்களுக்கு கேட்டப்ப அவங்க வந்து ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்க முடியாதுன்ட்டாங்க.
சார் ஆன்லைன் வந்து பாத்தீங்கன்னா ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி நிறைய பேங்க்ஸ்ல பண்றாங்க. ஸோ நீங்க அதுல ஏதாவது ஒரு பேங்க்ல கூட நீங்க அந்த குழந்தைக்கு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம். லைக் நேத்தி கூட ஒருத்தர் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு 2 days தான் ஆச்சு. நான் அவர்கிட்ட வெள்ளிக்கிழமை பேசினேன். அதுக்கப்புறம் ஒரு செவ்வாய்க்கிழமை கிட்ட அவர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாரு. நேத்தி வந்து அவருக்கு அந்த அக்கௌண்ட் டீடைல் எல்லாம் வந்துருச்சு. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. வெளியில நிறைய பேங்க்ஸ்ல இது அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி கூட கிரியேட் பண்ணிக்கலாம். சரி, நாங்க எங்க ஓகேங்க. சைடுல செக் இருந்து பண்றேன் அவங்களுக்கு நானு. இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணி மேனேஜ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். சரி, நீங்க வந்து அந்த மின்ட் ஆப் வழியா வந்து நம்ம வியூ பண்ணிக்கலாம் எல்லாமே. ஆமா, அவங்களோட கரெக்ட் சேர்ந்து சார், கரெக்ட். பாத்துக்கலாங்களா இல்ல? ஆமா. சோ ஃபேமிலி ஆக்சஸ் கொடுத்துருவோம். அதனால உங்களோடது ஓகே. இப்ப மேமோடது இருக்குன்னா மேமோடது பிளஸ் குழந்தையோடது மூணுமே வந்து ஒரே உங்களோட இதுக்கு கீழே அவங்க காட்டுற மாதிரி நம்ம ஆக்சஸ் கொடுக்க முடியும். சரி, ஓகே. நான் ஆகாஷ் கூட தான் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நான் ஆகாஷ் கிட்ட பேசிக்கிறேங்க அது டீடைல்ஸ் எப்படின்ட்டு. ஷூர் சார், ஷூர், டெஃபினெட்லி. யா சார், உங்க யுவர் குட் சரி, நேம் ஓகே. சேகர் சேகர். பெருமாளா? ஆமா, ஆமா. சரிங்க சார், நானும் உங்களுக்கு கனெக்ட் பண்ண சொல்றேன். சரி, ஓகேங்க. ஓகே, தேங்க்யூ. சார் மைனர் பேன் வந்து நெசசரி கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நாங்க இல்ல, ஆதாரும் பேன் இருக்கு. ஆதார் பேன் எல்லாமே பேன் இல்ல சார், எல்லாமே இத எடுத்தாச்சு. இன்னொரு கொஸ்டின் வந்து எஸ் இன்னொரு கொஸ்டின் அங்க கேட்டிருக்காங்க. இஸ் மைனர் பேன் நெசசரின்னு. மைனர் அக்கௌண்ட் கிரியேஷனுக்கு உங்களுக்கு அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் போதும். அவங்களுக்கு பேன் தேவை கிடையாது. அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட் அண்ட் அவங்களோட அவங்க 18 இயர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பேன் தேவைப்படும். ஏன்னா அப்பதான் நம்ம கேஒய்சி திரும்ப பண்ண போறோம், கேஒய்சி அப்டேட் பண்ண போறோம் மேஜர்னு. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு பேன் ஆதார்லாம் தேவைப்படும். இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் போதுமானது. ரொம்ப உண்மை சார். பிரசன்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. எனது நண்பர்கள் வீட்டில் சண்டை வரும்போதெல்லாம் நீயா சம்பாதிக்கிற என்கிற கேள்வியை பெண்கள் எதிர்கொள்வதை பார்க்கிறேன். நம் வீட்டு பெண் குழந்தைக்கு இந்த கேள்வி வர வேண்டாம் என்பதால் நான் M2W வரவேற்கிறேன். எஸ் சார், கோடீஸ்வரி அந்த ரீசனுக்காக நாங்க பண்றதுதான். சோ இதுல யாரையும் வந்து அதாவது மென்க்கு அகேன்ஸ்டா பண்ணணும் அந்த மாதிரி ரீசனுக்காக நம்ம கோடீஸ்வரி வந்து பண்ணல. மெயினா நம்ம பண்றது வந்து பெண்களுக்கு அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரணும். அவங்க பணத்தை வந்து அவங்க மேனேஜ் பண்றதுக்கும் பிளஸ் அவங்களோட கோல்ஸ் சிலது இருக்கும் அதை அவங்க எதிர்கொள்றதுக்கும். அவங்களுக்கு அந்த பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ் அந்த பாயிண்ட் வருது அப்படின்னா அப்ப அவங்க வந்து இன்னும் கூட தெளிவா நிறைய டெசிஷன் எடுக்க முடியும். இப்ப நிறைய குழப்பங்கள் இருக்கும். ஏன்னா இப்போ பிரசன்னா சார் போட்ட மாதிரி வந்து நீயா சம்பாதிக்கிறேன்னு ஈஸியா கேட்டுட்டு அந்த இடத்துல வந்து அவங்களோட ஈகோ ரொம்ப ஹர்ட் ஆகும். லைக் நம்மளால முடியல, நம்ம எதுவும் பண்ணல, சரி எனிவேஸ் நம்ம டிபெண்டா தான் இருக்கோம்னு அவங்களுக்கே தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் அது நம்ம அதுக்காக நம்ம வந்து அகேன்ஸ்டா பேசணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம ஃபினான்ஷியல் கார்பஸ் ரெடி பண்ணிட்டோம்னாலே எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆயிடும். ஸோ நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற சின்ன ஸோ அதுதான் திரும்பவும் முதல் படியில இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, நான் பெருசா மேபி என்கிட்ட இன்கம் இல்ல வந்து எனக்கு வந்து மாச வருமானம் வந்து கிடையாது, நான் அப்பப்போதான் பண்ண முடியும், இல்ல வந்து மாசத்துக்கு எனக்கு ஒரே அமௌண்ட்டை பண்ண முடியாது, எஸ்ஐபினா வந்து நீங்க ஒரே அமௌண்ட்டை தானே பண்ணணும்னு சொல்வீங்க, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குன்னா டெஃபினெட்லி அந்த மாதிரி நீங்க எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ எங்களுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த தருணம் எப்போனா, எங்க கூட இங்க எங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற 2 மெய்ட் வந்து அவங்களுக்கு வந்து நாங்க கோடீஸ்வரியில அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி மாசத்துக்கு 250 ரூபா தான் போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு என்னன்னா நெக்ஸ்ட் இயரோட அவங்க ஸ்கூல் ஃபீஸ் வந்து 20,000 நினைக்கிறேன் அவங்க குழந்தைங்களுக்கு. அந்த 20,000 நான் யார்கிட்டயும் வாங்காம என் கையில இருந்து நான் பே பண்ணணும். அந்த ஒரு தன்னம்பிக்கையும் அந்த ஒரு உத்வேகமும் தான் அவங்கள கோடீஸ்வரியில அந்த ஜேர்னில அவங்கள ஜாயின் பண்ண வச்சுது. அண்ட் அப்பப்போ அவங்களுக்கு கிடைக்கிற பணத்தை வந்து போடுவாங்க. சோ இப்ப ஏதாவது அவங்களுக்கு மாச கடைசியில ஏதாவது ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் தந்ததுன்னா கூட அதை எடுத்துட்டு வந்து போடுவாங்க. சோ நீங்க ஒரு அமௌண்ட் ரீச் ஆயிட்டு தான் நீங்க கோடீஸ்வரி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது விஷயம் கிடையாது. நீங்க ஜாயின் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட வெல்த்தை நீங்க கிரியேட் பண்ண போறீங்க. எனி அமௌண்ட் நீங்க உங்களால ஸ்டார்ட் பண்ண முடிஞ்ச அமௌண்ட். ஏன்னா நாங்க எப்பவுமே இதை சொல்லுவோம், எங்ககிட்ட வந்து வெறும் ஹோம் மேக்கர்ஸோ இல்ல வந்து
உங்களுக்கு ஒர்க்கிங் விமன் மட்டும் கிடையாது, எங்களுக்கு வந்து கேக் பண்ணி விற்கிறவங்க, அந்த மாதிரி ஹோம் பிசினஸ், சின்ன சின்ன ஹோம் பிசினஸ் பண்றவங்களும் இருக்காங்க. அவங்களால வந்து மாச வருமானம்லாம் எதுவும் கிடையாது. அந்த கேக் ஆர்டர் எடுத்து வித்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்ல இருந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி நாங்க ஒரு விஷயம் வந்து பாக்குறது என்னன்னா, அப்படி ஒரு வேலை ஒரு பணம் வருதுன்னா உடனே ஒரு கால் பண்ணி, மேம் என்கிட்ட இந்த பணம் இருக்கு, நான் இன்வெஸ்ட் பண்ணணும். சோ எப்பவுமே சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்டிங்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்றதுல வந்து விமன் எப்பவுமே ப்ரொஆக்டிவா இருந்திருக்காங்க. நான் ரீச் அவுட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் கால் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க கையில பணம் வந்தோன்னு ஒரு கால் வரும், மேம் நான் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன ஃபண்ட்ல போடணுமோ எனக்கு லிங்க் அனுப்புங்க, நான் பே பண்ணிடுறேன். சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு டிசிப்ளின்டா ஒரு லாங் டேர்ம்காக, இப்போ உள்ள ஷார்ட் டேர்ம் வந்து எனக்கு இப்பவே நான் வந்து 20% பண்ணணும், நான் பெருசா வந்து எனக்கு நான் 20 லட்சம் போட்டா எனக்கு 50 லட்சம் ஆயிடணும் உடனே, இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ஐடியாவே இல்லாம லாங்கர் டேர்முக்கு கன்சிஸ்டன்டா பண்ணக்கூடிய விஷயங்கள் பண்ணக்கூடிய ஆட்டோமேட்டிக்கா அது இன்னேட்டாவே நேச்சுரலாவே விமனுக்கு இருக்கு. சோ இந்த ப்ரோக்ராம் அவங்கள நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு கொண்டு போறதுக்கு மட்டும்தான். சோ கண்டிப்பா உங்களுக்கு வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா போடலாம். ஹவு டு ஜாயின் கோடீஸ்வரி அனுப்பிரியா மேம் கேட்டிருக்காங்க. யூ கேன் ரீச் அவுட் டு அஸ். we can help you with account creation. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு 1 or 2 daysல எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ரொசீஜர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இங்க எங்களோட நம்பர் வந்து நாங்க மென்ஷன் பண்ணிருக்கோம், நீங்க அங்க வந்து கால் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் நீங்க இன்னைக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நாங்க ரீச் அவுட் பண்ணுவோம். அந்த டைம்ல நீங்க டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடலாம் மேம். டிமேட்லாம் எதுவும் தேவையில்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் பண்ண போறோம். ஏன்னா ஒன் ஸ்டெப் அட் டைம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க உங்களுடைய முதல் கோடி அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா இஃப் இன் கேஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம ஸ்டாக்ஸ்க்கும் எடுத்துக்கலாம் எக்ஸ்போஷர். பட் ஃபார் நவ் நம்ம வந்து நம்மளோட சேவிங்ஸ் ஜேர்னியை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா பண்ண போறோம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கேட்கலாம். இல்ல உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் இருக்குனாலும் நீங்க சாட் பாக்ஸ்ல போடலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், இஃப் இன் கேஸ் நீங்க ஏதாவது சுய உதவி குழுக்கள்ல இருக்கீங்க, அங்க இருக்கிற வந்து பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி எடுக்கணும், இல்ல நீங்க ஒரு கம்யூனிட்டி ஆஃப் விமன் வந்து நீங்க இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது செஷன் வந்து இன்வெஸ்டிங்கை பத்தி பேசிக்கா எடுத்து தரணும், ஒரு பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல சேவிங்ஸ்ல அவங்க பண்ற தவறுகளை அவங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு நாங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது இருக்கு அப்படின்னாலும் டெஃபினட்டா நீங்க வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம். நாங்க உங்களுக்கு கண்டிப்பா எடுத்து கொடுப்போம். 5 விமனா இருந்தாலும் சரி, 10 பேரா இருந்தாலும் சரி, இல்ல 20 பேரா இருந்தாலும் சரி, இல்ல ரொம்ப பெரிய குழுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக எங்களுக்கு வந்து அந்த இஃப் சென்னையா இருந்தா நாங்க நேர்லயே வந்து எடுத்து கொடுப்போம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இஃப் வெளி மாவட்டங்கள் மாநிலங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பா we can டேக் த்ரூ ஆன்லைன்ல அவங்களுக்கு வந்து எங்களால முடிஞ்ச அளவு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, இதுல அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், அவங்க இன்னும் கூட பணத்தை நல்லாவே பெருக்க முடியும் அப்படிங்கறத நாங்க சொல்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கோம். அண்ட் அவங்க தனியா அவங்க ஃபேஸ் பண்ற இஷ்யூஸையும் டிஸ்கஸ் பண்றதுக்கு நாங்க ஓப்பனா இருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல்ஸ்க்கு நம்ம எடுத்துட்டு போகலாம். செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல லோன் வாங்கி நம்ம பிசினஸுக்கு டெவலப் பண்ணிட்டு இருந்தோம். ஐ திங்க் திஸ் இஸ் த கிரேட் டைம். நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா மார்க்கெட் மூலியமா நம்மளோட வெல்த்தை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு குரூப்பா வித் விமன் ஆஸ் அ குரூப் ஆஸ் அ டீம் நம்ம கோடீஸ்வரியா முன்னேறலாங்கிறது எங்களுடைய கருத்து. ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி செஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நாங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கோம். And we'll be happy to help you people. Sure sir, sure. நான் ஆகாஷ் நம்பர் வாங்கிட்டு உங்களுக்கு ரீச் அவுட் பண்றேன். Appreciate the initiative taken by M2W. Thank you sir, thank you so much. Thank you so much for joining in today's webinar. If we don't have any questions எதுவும் இல்லைன்னா நம்ம we can close the event. Thank you so much for joining in today. எல்லாருக்கும் நாங்க தனியாவும் ரீச் பண்ணுவோம். ஸோ இஃப் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு, அண்ட் வி நோ பர்சனல் ஃபினான்ஸ் ரொம்ப பர்சனலா இருக்கும். ஸோ உங்களுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம அங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இப்போதைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ற ஐடியால
இல்லைனாலும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி வர வெபினார்ல கலந்துக்கோங்க. ஏதோ ஒரு வெபினார்ல உங்களுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். நீங்க அந்த ஃபியரை ஓவர் கம் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. லெட்ஸ் மேக் ஒன் கோடீஸ்வரி அட் அ டைம். தேங்க்யூ ஸோ மச். Thank you so much.